ஸோ இப்போது பிக் பாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த டீமில் வந்து ஒர்க் பண்ண எல்லாருக்கூடயும் வந்து அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணி, ஸோ அந்த பிக் பாஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டீமு. அதுக்கு பின்னாடி எடிட்டிங் ஏகப்பட்ட வேலைகள் வந்து நடக்கும். ஸோ அவங்க எல்லாருக்கூடயும் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து, இப்போது அந்த பிக் பாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க போல. ஸோ அதோட ஃபோட்டோஸ் தான் இப்போ நீங்கள் வந்து கண்டஸ்டன்ஸோடது வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இவங்க எல்லாருமே அதுக்கப்புறமா வந்து இப்போது அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து பார்ட்டியெல்லாம் வந்து இருக்கும். ஸோ பார்ட்டியெல்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹோட்டலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து நாளைக்கு அவங்க வீடு போய் சேர்ந்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே வந்து ரிலாக்ஸ் ஆவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி வந்து இன்றைக்கி டிபேட் ஷோவில் வந்து வந்திருந்தாங்கல்ல. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிக் பாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்ச உடனே ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த வீட்டில் நல்லவனாக இருக்கிறது முக்கியமா, இல்லை ஒரு கேமராக இருக்கிறது முக்கியமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு டிபேட்டாக வந்து போச்சுல்ல. அதை பற்றி அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சீசன் முடிஞ்சிருச்சு. ஸோ வின்னர் அண்ட் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, பிக் பாஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு டாஸ்க் மட்டும் வந்து கிடையாது. அதை தாண்டி நம்ம என்ன அந்த வீட்டுக்குள்ளே வந்து நல்லவங்களாக இருக்கணும், எல்லாரோட குட் புக்ஸ்லேயும் இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி சர்வைவிங் ஷோக்காக வந்து நம்ம வந்து அந்த இடத்துல கேமாக வந்து ப்ளே பண்ணணும். ஒரு கேமராக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஒரு அவேர்னஸோடு இருக்கணும். பட் பேசிக் எத்திக்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்குன்னு வந்து நம்ம ஒரு நல்ல பர்சன் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து கண்டினியூவாக காட்டிகிட்டு இருந்து, ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு போல்டான ஒரு ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது. ஸோ நான் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ ரீசன்ட் சீசன்ஸில் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ நான் நல்லவன், நான் இதை வந்து கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்துட்டு போகிறது வந்து அது கேமர் கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா நான் இப்போ சொல்கிறனால நீங்கள் வந்து எந்த எக்ஸ்டெண்டுக்கும் போய் கேம் விளையாடணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஒரு குட் கேமர் அப்படின்னா ஒரு ஸ்மார்ட்டாக, ஒரு போல்டாக ஒரு கேமை வந்து புரிஞ்சுக்கிட்டு, எந்த இடத்துல வந்து எப்படி ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து எது கரெக்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, எப்பயுமே அந்த ஒரு பவுண்ட்ரிஸ் கிராஸ் பண்ணாமல் விளையாடுறது தான் வந்து ஒரு கேமர் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அப்படி விளையாண்டால் தான் வந்து அந்த ஒரு கேமுக்கும் வந்து ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அந்த ஒரு கேம் பற்றினது, ஸோ இதெல்லாமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு கடைசியாக பீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு மஞ்சரி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க ஷேர் பண்ணது. ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் இதுக்கு மேலே நம்மளோட சேனலில் வந்து மற்ற ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஜோடி ஆர் ரெடி இந்த அப்டேட்ஸ் எல்லாமே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ். பாய்.